வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலான்னு இருக்கேன். கொஞ்சம் பெருமையான விஷயமா கூட வச்சுக்கலாம். கோவையில இருக்கிற அரும்புகள் நாடக குழு கிட்டத்தட்ட 30,000 நாடகங்களை நடத்தியிருக்காங்க. அரும்புகள் நாடக குழுவின் தலைவர் கோமகன். இப்போ அது 4வது ஜெனரேஷனா உயிர் பெற்றிருக்கு. அந்த அரும்புகள் நாடக குழு நடத்துற நாடகத்தின் பெயர் மீசை திமிர். எழுத்தாளர் இமயம் அவர்களுடைய பெத்தவன் அப்படிங்கிற சிறுகதையை தான் நாடகமா நடத்த இருக்காங்க. அந்த கதைய படிச்சப்பவே கண்ணீர் அவ்வளவு வந்துகிட்டு இருந்தது. சரி, இப்ப இத பத்தி எதுக்கு நான் பேசுறேன்னு கேக்குறீங்களா? அந்த நாடகத்துல நான் பாக்கியம்ங்கிற கதாபாத்திரத்துல நடிக்கிறேன். ஏதோ எனவே பேசுவோம்ல, அப்பப்போ ஓரங்க நாடகம் நடத்திக்கிட்டு இருந்தோம். இயக்குனர் நான்சி கோமகன் அவங்க நம்ம சேனல்ல எங்கேயோ எப்போ பாத்திருக்காங்க. என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு நாடகம் நடத்துறோம், நடிக்கிறியான்னு கேட்டாங்க. நான் உடனே நான் ஸ்டுடியோல நடிச்சிட்டு இருக்கேங்க, அதுல எடிட்டிங் எல்லாம் இருக்கும், அதனால நடிக்கிறது ஈஸியா இருக்கும் இப்படி நான் சொன்ன உடனேயுமே இப்பவே நல்லாதான் நடிக்கிற, வாமா கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 30-40 நாட்களாக கடும் பயிற்சி உள்ளபடியே அந்த பயிற்சி நாட்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாவே இருந்ததுங்க. கொஞ்சம் மகிழ்ச்சி, கொஞ்சம் அழுகை, அப்படி எல்லாமே கலந்து அந்த பயிற்சி நாட்கள் போச்சு. கிட்டத்தட்ட இந்த சினிமாக்கள்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நாங்க ஷூட்டிங் நாட்கள்ல ஒரு குடும்பமா தான் இருந்தோம் அப்படின்னு. பார்க்க போனா இந்த ரிஹர்சல் நாட்கள்லயுமே நாங்க ஒரு குடும்பமா தான் இருந்தோம். அங்க நடிக்கிறதுக்காக வந்த எல்லா கலைஞர்களுமே பிறவி கலைஞர்கள் அப்படின்னு நான்சி கோமகனை தவிர நாங்க எல்லாருமே அமெச்சூர்ஸ். ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ அந்த நாடகம் முழுமை பெற்றிருக்கு. மூலகதை இயக்குனர் இமயம், வசனம் இயக்கம் நான்சி கோமகன், மீசை திமிர். வர ஜனவரி 31 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்ம கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ்ல இருக்கிற மேடை தி ஸ்டேஜ் அப்படிங்கிற அரங்கத்துலதான் இந்த நாடகம் நடக்க இருக்கு. கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜ், காமராஜர் ரோடு, இதுதான் அட்ரஸ். சோ கண்டிப்பா எல்லாரும் 5:30க்கே வந்துருங்க. எங்க நாடகத்துக்கு சிறப்பு சேர்க்கிறது யாரு தெரியுமா? none other than தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் நம்ம தோழர் மதிவதனி தாங்க. தோழர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்கு அவ்வளவு தயக்கமா தான் இருந்தது. ஏன்னா அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறவங்க. அப்படி கேட்டு கேட்டு ஜனவரி 31 இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து மேடை தி ஸ்டேஜ்ல அரங்கேற போகுது. நம்ம மதிவதனி தோழருடைய பேச்சையும் எங்க நாடகத்தையும் பார்க்க எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. இந்த நாடகத்தையும் எங்களையும் வாழ்த்துறது யாரு தெரியுமா? கோவையின் காவலன் கு ராமகிருட்டிணன். களப்போராளி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது பட்டமல்ல, அவருடைய வாழ்க்கை. சோ கு ராமகிருட்டிணன் அவர்கள் எங்களை வாழ்த்த இருக்கார். அவரோடு சேர்ந்து நீங்க எல்லாரும் வந்து இருந்து எங்களை வாழ்த்துங்க. சரி, அப்ப இந்த நாடகம் எதை பற்றியது அப்படின்னு கேக்குறீங்களா? ஹானர் கில்லிங், ஆணவ படுகொலைய பற்றின ஒரு நாடகம். ஜாதி என்ன பண்ணும் தெரியுமா? எல்லாத்தையும் நானே சொல்லிட்டா என் தங்கச்சி செல்வராணிக்கு என்ன வேலை? தங்கச்சி நீ சொல்லுமா. ஹாய், நான் சஹானா. கம்மிங் Jan 31 எங்க அரும்புகள் நாடக குழுவோட மீசை திமிர் நாடகம் வந்து மேடை தி ஸ்டேஜ், அதாவது கிளஸ்டர் காலேஜ்ல நடக்குது. எங்க நாடகத்தோட தீம் என்னன்னா, சாதி கொல்லும், எதிர்த்தவனையும் ஏற்றுக்கொண்டவனையும். ஆமா, ஜாதி கண்டிப்பா எல்லாத்தையும் கொல்லத்தான் செய்யும். இந்த நாடகம் உங்க ஆதரவோடு பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நாங்க விரும்புறோம். இயக்குனர் நான்சி கோமகன், நான் ஏன் சொல்லிட்டு எங்க இயக்குனரே உங்களை வரவேற்பாங்க. வணக்கம், நான் நான்சி கோமகன். பரபரப்பா ஓடிட்டு இருக்கோம், தினமும் வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், இப்படியே இருக்கிறோம் இல்லையா? ஒரு சின்ன சேஞ்ச்காக ஒரு நாடகம் பார்க்க வரலாம்ல. வர 31 சாயங்காலம் 6 மணிக்கு மேடை த ஸ்டேஜ் கிளஸ்டர் மீடியா காலேஜ்ல இருக்கு. அங்க அரும்புகள் நாடகக்குழுவோட மீசை திமிரு நாடகம் நடக்க இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து குடும்பத்தோட கலந்துக்கணும், இந்த நாடகத்தை கண்டுகளிக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிற. அவசியம் இந்த நாடகம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சின்ன முதல் அடிதான் இந்த மீசை திமிரு நாடகம். எல்லாரும் கண்டிப்பா வருவீங்கன்னு நம்புறேன். இந்த நாடகத்துக்கு அனுமதி இலவசம், ஆனா உங்களால இயன்ற நிதி உதவியை எங்களுக்கு கொடுக்கலாம். அன்பும் நன்றியும். இந்த நாடகத்துக்கு அனுமதி இலவசம், லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு, அதனால நேரத்திலேயே வந்துருங்க. இந்த நாடகத்தை நாங்க தொடர்ந்து நடத்த உங்க பொருளாதார உதவியும் தேவைப்படுது. நீங்க இல்லாம எனவே பேசுவோம் எப்பவுமே இல்ல. இப்போ நீங்க இல்லாமல்
மீசை திமிரும் இல்ல. நீங்க எங்களுக்கு நன்கொடை அளிக்க வேண்டிய QR கோட் இதுதான். நீங்க கொடுக்கிற இந்த பெரும் ஆதரவு எங்களை தமிழ்நாடு முழுக்க அழைத்து செல்லும். ஆதிக்க திமிர்களுக்கு எதிரான எங்கள் போராட்டம் தொடரும் உங்களுடைய ஆதரவுகளோடு. அரும்புகள் நாடக குழு, கோவை. எனவே பேசுவோமுக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்க மீசை திமிருக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். நடிப்போம், பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.